அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம். நான் ஜெய்எம்எஸ்கே கோபி. இன்று செவ்வாய்க்கிழமை, நாளை டிசம்பர் 25 புதன்கிழமை. உலகெங்கும் வாழும் முருக பக்தர்கள் தைப்பூசம் விரதத்தை ஆரம்பிக்கிறீங்க. யார் யார் என்னென்ன வேண்டி இந்த தைப்பூச விரதத்தை தொடங்குறீங்களோ நிச்சயமாக அந்த தைப்பூசம் விரதம் முடிகிறப்போ, அந்த 48 நாள் முடிகிறப்போ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். இந்த தைப்பூசம் விரதத்தை பற்றி பலவிதமான கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்குது. எல்லா கேள்வி சந்தேகத்தையும் இந்த ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சுருங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ, முருகன் மேல் கொண்டுள்ள உங்கள் அன்பு உங்களை எப்படி வழிகாட்டுதோ அப்படி இருங்க. மாலை போடுங்க, போடாமல் இருங்க, எப்படி வேணாலும் இருங்க. ஆனால் 48 நாள் அசைவம் மட்டும் தவிர்த்துருங்க. வீட்டில் செய்யாமல் இருங்க. யாராவது ஃபேமிலியில் இருக்கிறவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இருந்தால் நிச்சயமாக கொடுங்க. ஆனால் முருக பக்தியில் இருக்கிறவங்க இந்த 48 நாள் முருகனுக்காக ஒதுக்கி இந்த 48 நாள் அசைவம் சாப்பிடாமல் இருங்க. விரதம் ஆரம்பித்து 10 நாள், 15 நாள், 20 நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் வரும் இந்த விரதத்தை முடிக்கிற மாதிரி. அது எதை கண்டும் பயப்படாதீங்க. முருகன் இருக்கார், முருகர் காப்பாற்றி நம்மளை கரை சேர்ப்பார். அந்த நம்பிக்கையோடு இருங்க. நம்மளுக்கு தேவை முருகன் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. மற்ற எல்லாமே தானாக தேடி வரும். விரதம் இருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. முருகருகம் ஆரம்பம். நன்றி.